அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். தர்பூசணி ஜூஸ் தான். அதாவது முஹப்பத் சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸு. ரொம்ப ஃபேமஸா இருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு பாரதி ரொம்ப நாளா சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ போட சொல்லி. அதுக்காக தர்பூசணி வாங்கிட்டு வந்தா கலர் கம்மியா இருந்தது. பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த ஜூஸ் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோவா போட்டுறலாம். பாரதிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா அந்த மாரி நுங்கு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா சப்ஜா விதைகள். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. இது ரூப் அஃப்ஸா நான் ஒரு வேற பாட்டில்ல சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர். இந்த பால் வந்து காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த காய்ச்சி வச்சிருந்த அந்த பால்ல அந்த தர்பூசணி விதைகள்லாம் நீக்கிட்டு மெலிசா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா பாதாம் பிசின், சப்ஜா விதைகள், இந்த ரூப் அஃப்ஸா நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரூப் அஃப்ஸாலே கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மியாவே பார்த்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஐஸ் கட்டி மாதிரி ஆகட்டும்னு சொல்லி தண்ணி வச்சிருந்தோம் ஃப்ரிட்ஜ்ல. கரண்ட் இல்லாததுனால ஒரு மாரி தண்ணியாவே இருந்தது. அத சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு டேஸ்ட்